இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் 1000 crore அப்படின்னு சொல்லலாம். புஷ்பா 2 நேத்து வந்து 1000 கோடியை கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் நேத்து எவ்வளவு கலெக்ஷன், இந்த வரையும் எவ்வளவு டோட்டல் கலெக்ஷன் எடுத்திருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ, நேத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியால எவ்வளோ, தமிழ்நாட்டுல எவ்வளோ அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள், அதுல முக்கியமா அமரன், சொர்க்கவாசல், அப்புறம் வந்து மகாராஜா சைனா வசூல், மோனா 2 ஹாலிவுட் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் டாப் 10 ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் இந்தியன் பிலிம், இதுல புஷ்பா 2 எத்தனாவது இடத்த வெறும் 7 நாள்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோமா, அதையும் பார்த்துருவோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள், அதனால அவரோட ஒரு ஸ்பெஷல் மூவி பாஷா, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, காஷ்மோரா தான். காஷ்மோரால வந்து அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த மொட்டை காட்டியிருக்காருல, அவரோட ஒரு போர் சீன் இருக்கும். அதை தான் நம்ம நேற்று ஃப்ரேமா வச்சிருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மலை விஜய், குருதேவன் ஸ்ரீனிவாசன், நூர் மாஸ்கி 100 பேர், அப்புறம் நிலுஜன் அப்படிங்கிற ஒருத்தர், முகமது ரிகாஸ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாள், அதனால அவரோட மூவில உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், இதை வந்து நான் எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு படத்தை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணணும். அது என்ன படம் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. எந்த படம் அதிகமா வருது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு வந்து நிறைய படங்கள் இருக்கு, அதுல முக்கியமா பாஷா. ஸோ அதனால தான் அந்த படத்தை இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தனை தடவை போட்டாலும் நான் பார்த்துருவேன், அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். மோனா 2 டே 13 50 லட்சம் வந்து இந்தியாவில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 23 கோடியே 80 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா வேர்ல்டு வைடு $607 மில்லியன். இது மட்டுமே 5030 கோடி கிட்ட வருது, 5130 கோடி கிட்ட வருது. ஸோ அப்புறம் சூக்ஷ்மதர்ஷினி அப்படிங்கிற படத்தோட டே 20 கலெக்ஷன் கேரளாவில் 37 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம். ஸோ டோட்டலா கேரளாவில் 29 கோடியே 72 லட்சமும், வேர்ல்டு வைடு 50 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட டே 27 இந்தியாவில் வந்து 28 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியா முழுக்க 37 கோடியே 69 லட்சமும், வேர்ல்டு வைடு 41 கோடியே 29 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 27 நாள்ல. இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த படம் ஒரு கொஞ்சம் ஹிட் ஆகிறதுக்கு, ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு, கொஞ்சம் இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கு தத்தி தத்தி. அப்புறம் சொர்க்கவாசல் திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலா 6 கோடியே 69 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 90 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 13 நாள்ல. அமரன் திரைப்படத்தோட 42வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். ஸோ டோட்டலா 160 கோடியே 84 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 342 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 120 கோடி. நேத்து பட்ஜெட்டுக்கும் ரைட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு தியேட்ரிக்கல் ரைட்ஸை வச்சுதான் ஒரு படத்தை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர், அப்ப நீ பட்ஜெட் போடாத தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஒரு 5 நாளைக்கு ஒரு வாட்டியோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஷேர் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா அதை போட்டுருவோம். அப்புறம் மகாராஜா திரைப்படத்தோட டே 13 சைனால வந்து 2.49 மில்லியன் சைனீஸ் யுவான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 2 கோடியே 14 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் வந்து 65.04 மில்லியன் சைனீஸ் யுவான் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 75 கோடியே 77 லட்சம் டோட்டலா. டோட்டலா வேர்ல்டு வைடு 183 கோடியே 69 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னே சொல்றாங்க, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 3 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 80 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 83 லட்சம், கேரளால 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 34 கோடியே 23 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 83 லட்சம், வேர்ல்டு வைடு 58 கோடியே 36 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 7வது நாள். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல டிராப் ஆயிட்டே தான் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால ஹெவி டிராப் இருக்கு, பயங்கர டிராப் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னும் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 160 170 கோடி கிட்ட ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே வசூல் பண்ணணும். ஆனா ஒவ்வொரு நாளுமே டிராப் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, அப்படியே ஒரு 7 கோடி 8 கோடி அப்படின்னாலுமே ஒரு இன்னொரு 30 நாள் இந்த படம் ஓடிச்சு, இதே மாதிரியே போகும்போது ஓடிச்சு அப்படின்னா ஓகே. ஆனா இதே மாதிரியே இன்னொரு 10 நாள் கழிச்சு ஓடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ ஒரு 2 கோடி 2.5 கோடி வந்துடும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால
ஒரு பெரிய நம்பரை எடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளுமே ஒரு 25+, அதாவது 25+ crore வந்து ஒவ்வொரு நாளுமே எடுக்கணும். சாட்டர்டே, சண்டே. ஸோ அந்த மாதிரி எடுக்குதா, நடுவில் ஏதாவது ஹாலிடேல வந்து ஏதாவது பெருசா கலெக்ட் பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா நேத்து கூட ஒரு நல்ல கலெக்ஷன், முக்கியமா ரெஸ்ட் ஆஃப் இந்தியால தான் இந்த படம் பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டில் 54 கோடியே 3 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 220 கோடியே 78 லட்சம், கர்நாடகால 66 கோடியே 23 லட்சம், கேரளால 15 கோடியே 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 466 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 188 கோடியே 64 லட்சம், வேர்ல்டு வைடு 1012 கோடியே 22 லட்சத்தை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1012 கோடி, அதாவது 1000 கோடியை வந்து இந்த படம் வெறும் 7 நாள்ல கடந்திருக்கு. பெரிய விஷயம். வேற லெவல் கலெக்ஷன், அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதுவும் இல்லாம நான் பார்த்த வரையும், நான் இவ்வளவு நாள் கலெக்ஷன் சொல்றதை வச்சு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு டேபிள் ப்ராஃபிட்ல ஹையஸ்ட் ப்ராஃபிட் எடுத்தது. அதாவது என்னன்னா, ஒரு படத்தை ஒரு பொருட்செலவுல எடுப்பாங்க. இப்ப 100 கோடி பட்ஜெட்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. தியேட்டரிக்கல் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், அதாவது ஓடிடி, சேட்டலைட் ரைட்ஸ், ஆடியோ ரைட்ஸ், அதே மாதிரி டப்பிங் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும்ல. இப்போ 100 கோடிக்கு தயாரிச்சு இப்போ ஒரு 150 கோடிக்கு வியாபாரம் பண்ணாங்கன்னா ஒரு 50 கோடி லாபம். அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருவாங்க. அது தியேட்டர்ல ஓடுறத பொறுத்து அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமா அது நஷ்டமா அப்படிங்கறத பொறுத்து நம்ம வெர்டிக்ட் சொல்லுவோம், அது ஹிட் ஃபிளாப் அப்படிங்கறத. இந்த படம் 500 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு 1000 கோடிக்கு மேல வந்து வியாபாரம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்ல 1000 கோடிக்கு மேல. அப்படின்னா இந்த படத்தை தயாரிச்சு முதல் வியாபாரத்திலேயே டேபிள் ப்ராஃபிட்டை போட்டதுல டபுள் மடங்கு இவங்களுக்கு ரிட்டர்னா கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு நம்ம வழக்கமா சொல்லுவோம் 100 கோடி பட்ஜெட் இருக்கும், அதுல வந்து 60 கோடி இல்ல 65 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் இருக்கும். வழக்கமா பட்ஜெட்டோட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாதி இல்ல 60%, 65% அப்படி இருக்கும். ஆனா இந்த படம் பட்ஜெட்டை விட 100 கோடிக்கு மேல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து வியாபாரம் ஆயிருக்கு. 620 கோடி 630 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட்ஸ் மட்டுமே போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு புஷ்பா 2 ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்லேயே வேற லெவல் சம்பவம் பண்ணிச்சு. இப்போ ஆஃப்டர் ரிலீஸ் கூட வேற லெவல் சம்பவம் பண்ணுது. ஆல்ரெடி இந்த படம் இந்தி பெல்ட்ல, அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியால பல கோடிகளை லாபமா கொடுத்துருக்கு. இன்னும் பல கோடிகளை கொடுக்க போகுது. ஸோ எவ்வளவு லைஃப் டைம் கலெக்ஷன் எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத இப்போ கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், அப்ப வேற கலெக்ஷன் இருந்துச்சு, இப்போ வேற கலெக்ஷன். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் பிரேக் இவன் பண்ணுமா? அட்லீஸ்ட் இன்னும் கண்டிப்பா ஒரு 140 கோடி 150 கோடியாவது இந்த படம் வசூல் பண்ணணும். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் அப்படி பண்ணுமா இல்லையா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் ஹையஸ்ட் கிராசிங் சவுத் இந்தியன் பிலிம்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இதுல வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து பஜ்ரங்கி பாய்ஜான் அப்படிங்கிற நம்ம சல்லுபாய் அவர்களோட திரைப்படம். 921 கோடி, இதுதான் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு இப்போதைக்கு இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் மூவிஸ்ல. 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அனிமல், 931 கோடி. இந்த படம் போன வருஷம் என்ன சம்பவம் பண்ணுச்சுன்னு நீங்களே பாத்தீங்க. புஷ்பா 2 இப்ப வெறும் 7 நாள்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்ல, 1012 கோடி. 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கல்கி 2898 AD. இந்த படம் வந்து 1048 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. அப்புறம் பட்டான் பாத்தீங்க அப்படின்னா 1050 கோடி வசூல் பண்ணி 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜவான் பாத்தீங்க அப்படின்னா 1160 கோடி வந்து வசூல் பண்ணி 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. பட்டான் ஜவான் ரெண்டுமே ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆகி ரெண்டுமே 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு. இதெல்லாம் வேற எந்த நடிகருக்கும் சாத்தியமானு தெரியல. மேபி இனிமே வரப்போற நடிகர்கள் அதை சாத்தியப்படுத்துவாங்க. ஆனா அந்த பெருமை ஒரே வருஷத்துல 2000 கோடி வசூல் கொடுத்த ஒரே நடிகர் அப்படிங்கிறவரு நம்ம ஷாருக் கான் தான். அதுவும் இல்லாம டங்கியும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2600 கோடி கிட்ட போகும். ஒரே வருஷத்துல 2600 கோடி வசூல் பண்ண ஒரே நடிகர் இந்தியால ஷாருக் கான், அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அப்புறம் KGF சாப்டர் 2 1215 கோடி, ஒரு சாண்டல்வுட் படம், அதாவது ஒரு கன்னட திரைப்படம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. RRR 1239 கோடி. ஆஃப்டர் ஜப்பான் ரிலீஸ்ல அங்க ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது, அதையும் சேர்த்து இந்த படம் 1239 கோடி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. பாகுபலி 2 1788 கோடி, இது வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. டங்கல் சைனால மட்டுமே 1300 கோடி வசூல், வேற லெவல் சம்பவம், சைனால பெரிய ஹிட். 2071 கோடி 2000 கோடி வசூல் பண்ண ஒரே இந்திய திரைப்படம் தங்கல். ஸோ இது முதல் இடம். ஸோ இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு புஷ்பா 2 வெறும் 7 நாள்ல. ஸோ நாளைக்கு வந்து அந்த பட்டான், ஜவான், கல்கி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு 5வது இடத்துக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்புறம் இந்த டாப் 5ல எந்த படத்தை பிரேக் பண்ணி வரும், இல்ல அந்த டாப் 1 பிரேக் பண்ணி வரதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம வந்து
பாஷா திரைப்படத்தோட வசூலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாஷா கண்டிப்பா நீங்க யாரோட ரசிகரா இருந்தாலும் பாஷா கண்டிப்பா உங்களோட ஒரு ஃபேவரட் ஃபில்மா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனா இது கண்டிப்பா ஒரு பயங்கர மாஸ் எலிமெண்ட். ஒரு மாஸ் படம். ஒரு மாஸ் படம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறைய ஒரு ஒரு ஐகானா அப்படியே செட் பண்ண ஒரு படம். பாஷா 1995ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. பட்ஜெட் 6,50,00,000. தமிழ்நாட்டுல மட்டும் 18,50,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. ஆந்திரால இந்த படம் 8,50,00,000. இது இல்லாம மத்த ஏரியாலாம் சேர்த்து இந்தியா முழுக்க, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா இல்லாம 4 கோடி வந்து இந்தியால மத்த இடங்கள்ல வந்து வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல அப்பவே 7 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய வசூல் அப்படிங்கறதெல்லாம் ரஜினி, கமலுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருந்தது. வேற சங்கர் படமா இருக்கும்போது அது நடந்திருக்கு. காதலன் அந்த மாதிரி படங்களுக்கு சாத்தியமா இருந்திருக்கு. ஜீன்ஸுக்கு சாத்தியமா இருந்திருக்கு. வேர்ல்டு வைடு 38 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. ஷேர் 21 கோடி. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட். இன்னைக்கு கூட இந்த படத்தை சன் டிவிலையோ கேடிவிலையோ போட்டா நம்ம அப்படியே உட்காந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத தாண்டி எத்தனை முறை உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.